வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டில் அல்லது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது எப்படி இப்போ பேசுகிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க்கு போகிறோம். அங்கே போனால் கணக்கு எப்படி ஆகும், அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எப்படி ஒரு பேங்க்கில் போய் நம்ம கேட்கணும். நம்ம இருக்கிற பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் அல்லது ஆங்கிலம் தான், ஹிந்தி அல்லது ஆங்கிலம் தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி பேசுகிறங்கிறது பார்ப்போம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்போம்? வேர் கேன் ஐ கெட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஓப்பனிங் எஸ்பி அக்கௌண்ட். SB account, savings bank account. Where can I get the application form for opening SB account? அப்படி கேட்கலாம். இல்லாட்டி, சார் அந்த ஃபார்ம் தரீங்களா, எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தர்றீங்களா, கிடைக்குமா, எப்படி கேட்கலாம் பாருங்கள். Can I have an application form for SB account please? Can I have an application form for SB account please? இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதேமாரி உள்ளே போயிட்டு, சார் நான் யாரை மீட் பண்ணணும் சார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கன்சர்ன் கிளர்க் இருப்பாங்க இல்லையா, யாரை நான் சந்திக்கணும். whom should I meet to open the account? போகிறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, whom should I meet to open the account? அடுத்து கேட்குறீங்க, இன்ட்ரொடக்ஷன் கண்டிப்பாக வேணுமா, பேங்க்கில் கேட்பாங்க, யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுங்கள், இன்ட்ரொடக்ஷன் வேணுமா, அவசியமா, எப்படி கேட்போம்? இஸ் இன்ட்ரொடக்ஷன் ஏ மஸ்ட், இஸ் இன்ட்ரொடக்ஷன் ஏ மஸ்ட் அப்படின்னு கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க. அடுத்து, சார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட், வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட், அது கேட்கலாம். அப்புறம் எத்தனை ஃபோட்டோ வேணும் சார், ஹவு மெனி ஃபோட்டோஸ் ஆர் ரிக்வயர்ட், ஹவு மெனி ஃபோட்டோஸ் ஆர் ரிக்வயர்ட். அடுத்து கேட்குறீங்க, நான் வந்து கணக்கு இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் பேலன்ஸு எவ்வளவு அது வச்சுருக்கணும், எவ்வளோ ரூபா வேணும், ஃபஸ்ட்டு ஒரு எவ்வளோ பணம் நான் எனக்கு தேவைப்படும் மினிமம் பேலன்ஸுக்கு அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்போம்? What is the minimum amount to be deposited to open an account? ஃபஸ்ட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்கும். 500 ரூபா கட்டினா போதும், 1000 ரூபா கட்டுவாங்க. சில பேர் 0 பேலன்ஸில் வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்கணும் அவங்ககிட்ட, வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் டு பி டெபாசிட்டட் டு ஓப்பன் அக்கௌண்ட். சரி, இப்போ நமக்கு செக் புக் வேணும், செக் லீவ்ஸ் வேணும், அதை பற்றி விசாரிக்கணும் அவங்ககிட்ட. அதை கேட்கலாம் அவங்ககிட்ட, இந்த மாதிரி எவ்வளோ சார் என் கணக்கில் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தால் எனக்கு செக் புக்கு கொடுப்பீங்க, அந்த செக் ஃபெசிலிட்டிஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம பேங்க்கில் போனால் கேட்குறது தான், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது பாருங்களேன், வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் ஐ ஷுட் கீப் டு ஹேவ் செக் புக் ஃபெசிலிட்டி, அவ்வளோதான். ஏதாவது உங்களுக்கு தெரியாத வார்த்தை இருக்கா? பேலன்ஸு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். ஒன்லி திங் நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மட்டும் நமக்கு டவுட் வருது வெளியே, மற்றபடி எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள். வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் ஐ ஷுட் கீப் டு ஹேவ் செக் புக் ஃபெசிலிட்டி. அடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. சார் பாஸ்புக் எங்கே வாங்குறது சார், எங்கே கிடைக்கும், யார்கிட்ட வாங்கலாம், வென் அல்லது எப்போ கிடைக்கும், இப்போ பாஸ்புக்கு எப்போ கிடைக்கும் பார்ப்போம், எப்போ வாங்கிக்கலாம் சார். வென் கேன் ஐ கலெக்ட் த பாஸ்புக், வென் கேன் ஐ கலெக்ட் த பாஸ்புக். அடுத்து கேட்குறீங்க, சார் நான் போன வாரம் நான் ஒரு செக்கு டெபாசிட் பண்ணேன், அந்த அமௌண்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும், வர வச்சுட்டாங்களான்னு பார்க்கணும் சார், எப்படி சார் அது பண்ணலாம், எப்படி கேட்பாங்க. லாஸ்ட் வீக் ஐ டெபாசிட்டட் எ செக், ஹேஸ் த அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் டு மை அக்கௌண்ட், ஹேஸ் த அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் டு மை அக்கௌண்ட். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரவு வைக்கப்பட்டதா அப்படின்னு விசாரிக்கணும். ஸோ சிம்பிளாக லாஸ்ட் வீக் ஐ டெபாசிட்டட் எ செக்,
ஹேஸ் அமௌண்ட் been credited to my account? இந்த அமௌண்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம். நம்மளை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேங்க்கில் போனால் எப்படி பேசுகிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. அங்கே ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்லி திங், தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஆங்கிலம் வந்துடும். ப்ராக்டிஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.